இலங்கை இனப்பிரச்சினைக்கு தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற அரசியல் தீர்வினை வழங்க வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் ஜோசப் ஸ்டாலின் மேதின அறைகூவலாக வலியுறுத்தியுள்ளார். பெண்கள் மாணவர்களுக்கான பாதுகாப்பில்லை, பாலியல் துஷ்பிரயோகம் நடக்கின்றது. ஒட்டுமொத்தமான பிரச்சனைக்கு சம்பந்தமாக நாங்கள் மே தினத்தில் இன்று அறைகூவல் விடுக்கின்றோம். யாழ் பல்கலைக்கழகத்தில் இன்று ஞாயிற்றுக்கிழமை இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் மற்றும் பல்கலைக்கழக விஞ்ஞான சங்கம் ஆகியன இணைந்து மேதின கூட்டத்தை நடத்தின. நூற்றுக்கு 6 வீதத்தை கல்விக்கு ஒதுக்கு. கை வைக்காதே அரசு ஊழியர்களின் ஓய்வூதியத்தில் கை வைக்காதே. அதன் பின்னர் இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் ஜோசப் ஸ்டாலின் இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், அனைத்து உலகத்திலும் நடைபெறுகின்ற மே நாள் நாங்கள் பல்கலைக்கழக ஊழியர் சங்கமும் இலங்கை ஆசிரியர் சங்கமும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான சங்கமும் இணைந்து இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாங்கள் இந்த மே தினம் கொண்டாடுவதற்கான காரணம், எங்களுக்கு இருக்கின்ற உரிமைகள் பறிக்கப்பட்ட நிலையில் நாங்கள் அந்த உரிமைகளை பெற வேண்டும், தொழிலாளர் வர்க்கம் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்ற காரணத்துக்காக நாங்கள் சில கோரிக்கைகளை முன்வைத்து இன்று மே தின கொண்டாட்டத்தை கொண்டாடுகின்றோம். முதலாவது, ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான பாதுகாப்பு வேணும், கைது செய்வது இடைநிறுத்தப்பட வேண்டும், மீள குடியமர்ப்புகள் அந்தந்த இடங்களில் நடைபெற வேண்டும், விவசாயிகள் சொந்த இடங்களில் விவசாயம் செய்ய வேண்டும். மற்றது, மீனவர்கள் தங்கள் கடல் பிராந்தியங்களில் தாங்கள் தொழில் செய்ய வேண்டும். அந்த வகையோடு யாழ்ப்பாண பல்கலைக்கழக நிர்வாக முகாமைத்துவத்தின் இழிவான செயற்பாடுகளுக்கு எதிராகவும் இன்று இந்த மே நாளில் நாங்கள் கொண்டாடுகின்றோம். உண்மையாக அரசியல் நியமனங்களை பல்கலைக்கழகத்தில் திணிக்கின்றார்கள். பெண்கள் மாணவர்களுக்கான பாதுகாப்பில்லை, பாலியல் துஷ்பிரயோகம் நடக்கின்றது. அப்படியான ஒட்டுமொத்தமான பிரச்சனைக்கு சம்பந்தமாக நாங்கள் மே தினத்தில் இன்று அறைகூவல் விடுக்கின்றோம். இது அனைத்து தொழிலாளரும் இணைந்து இதுக்கான எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, நாங்கள் இந்த மே தினத்துக்கு ஊடாக சர்வதேசத்துக்கும் அரசுக்கும் தொழிலாளரை நசுக்காது என்று சொல்லி இதை முடித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.